பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சுகமாக இருக்கிறீங்களா? உங்களுடைய காரியத்தெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்துகிறாரா? நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் தருகிறாரா? அற்புதங்கள் செய்கிறாரா? அப்படின்னு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்ல. ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டீங்க, எனக்கு அற்புதம் செய்கிறீங்க, வழி நடத்துகிறீங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும்ல. இல்லைங்க, நான் எதிர்பார்த்தது ஒன்றும் நடக்கலைங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி நான் கவர்மெண்ட் வேலை கேட்டேன், அது கிடைக்கல. நான் இந்த மாதிரி எனக்கு கம்பெனியில் இங்கே வேலை கிடைக்குன்னு கேட்டேன், அது நடக்கலை. நான் பிஸ்னஸ் செய்கிற இப்படி தான் செய்யணுன்னு அதுக்கெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபிச்சு பார்த்தேன், அது நடக்கலை. இந்த மாதிரி சில காரியங்கள் நான் கேட்டபடி நடக்கலையேன்னு சொந்திருக்கிறீங்களா? இப்போ ஆண்டவர் ஒரு ஆலோசனை தர்றார். என்ன தெரியுமா? பிரசங்கி 9:10 செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். உனக்கு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதில்ல, முழு பலத்தோட செய். நிறைய வாலிபர்கள் ஜெபிக்க வருவாங்க, எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அங்கிள் ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. படித்து முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது அப்படி சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க? வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன். 5 வருஷமாவா? 7 வருஷமாமா? ஆமாம், தேடிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் உங்களுக்கு ஒரு சின்ன வேலை கூட கிடைக்கலையா? இல்லை, நான் இந்த படிப்பு படிச்சிருக்கிறேன், அதனால் இதுக்கேற்ற ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன். பல வாய்ப்பு வந்தது, அதெல்லாம் சின்ன சின்ன காரியம். நான் விசுவாசத்தோடு இந்த மாதிரி காரியத்துக்கு ஜெபிக்கிறேன். நான் சொல்லுவேன், 5 வருஷமாக வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு பெட்ரோல் பல்கில் வேலை கிடைச்சா கூட நீங்கள் செய்யலாம். நீ எவ்வளோ படிப்பு படிச்சிருந்தாலும் உங்களை தாழ்த்தி அதில் கிடைக்கிற சில 1000 ரூபாய் கொண்டு வந்து அப்பா அம்மா கையில் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் வேலை தேடுறேன்னு வீட்டில் சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறதற்கு கிடைச்ச ஒரு சின்ன வேலையை சந்தோஷமாக செய்து அந்த சின்ன வருமானத்தை 1000 ரூபா கொண்டு வீட்டில் கொடுத்தா கூட எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கு செய்ய நேரிடுகிற சின்ன காரியமாக இருந்தாலும் முழு பலத்தோடு செய்யுங்க. இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் செய்கிறேன்னு. அதன் பிறகு கர்த்தர் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார். நீங்கள் எதிர்பார்க்கிற உயர்வுக்கு கொண்டு போவார். எடுத்த உடனே மேலே கொண்டு வச்சுட்டா உங்களுக்குள்ள பெருமையும், என் படிப்பு என்ன, சிலர் அப்படிதான் வேலைக்கு வந்தா என் படிப்பு என்ன தெரியுமா, நான் லீடராக இருந்தால் இருப்பேன், அல்லனா இருக்க மாட்டேன். எனக்கு இந்த போஸ்ட் கொடுங்க அப்படின்னா இருப்பேன், அல்லனா இருக்க மாட்டேன், முடியாது. அப்படிப்பட்டவங்கள ஆண்டவர் வைக்க மாட்டார். ஆண்டவரே ரொம்ப தாழ்மையாக எளிமையாக என்ன சொன்னாலும் செய்கிற ஆட்களை தான் தெரிந்தெடுத்து அவங்கள தான் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். உங்களுக்கு ஒரு சின்ன வேலை கூட கிடைக்கலையா? ஒரு தாயார் சொன்னாங்க, மகன் படிச்சுட்டா, இப்போ வேலைக்காக எக்ஸாம் எழுதுகிறான், அதுக்கு படிக்கிறான். சரி, இப்போ என்ன செய்கிறான்னா, இப்போவுமே என் மகன் சம்பாதிக்கிறான். என்ன சம்பாதிக்கிறான்? பக்கத்தில் இருக்கிற ஒரு 10 பிள்ளைகளை கூட்டி டியூஷன் சொல்லி கொடுக்குறான். அதில் ஒரு வருமானம் வருது, அவன் செலவை பார்த்துக்கொள்கிறான். இந்த தாய் சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம் இல்லை? செய்ய நேரிடுகிறதை சந்தோஷமாய் முழு பலத்தோட அந்த வாலிப தம்பி செய்கிறான். உங்களுக்கு செய்ய நேரிடுகிற காரியம் இருக்குல்ல, அதை செய்யணும்ல. எங்கள் கிராமத்தில் ஒரு நாள் அதிகாலையில் 5 மணிக்கு நான் வாக்கிங் போனால் 2 வீலரில் ஒரு வாலிப பெண் பிள்ளை வீடுகளில் பால் போட்டுக்கொண்டே போகிறாள். என்ன அது 5 மணிக்கு இவ்வளோ விடிய காலையில் இந்த பெண் பிள்ளை வீடு வீடாக பால் போடுது? நான் விசாரித்தால் காலேஜில் படிக்கிற பிள்ளை. அப்போ 4 மணிக்கு எழும்பி பாலெல்லாம் கறந்து அதை போய் பாருங்க, படிக்குது, ஒரு வேலை செய்யுது, சம்பாதிக்குது. என்னை குடும்ப சூழ்நிலை பார்த்து நான் எனக்கு நல்ல தகுதியான வேலை கிடைச்சாதான் செய்வேன், அது வரைக்கும் சும்மா தான் இருப்பேன். நீங்கள் என்ன தானே பெற்றீங்க, சோறு போடுங்க, நீ வீட்டில் உட்காந்துருக்க இல்லையே. செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல, அதை முழு பலத்தோடு அந்த பெண் பிள்ளை செய்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். என் மகனே மகளே, செய்ய நேரிடுகிற ஒரு காரியம், ஒரு வாய்ப்பு. கடை வைக்கணும், பெருசாக வைக்கணும், சூப்பர் மார்க்கெட் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கவங்க அந்த நாட்களில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் சின்ன மளிகை கடை வச்சுருந்தவங்க. நான் சூப்பர் மார்க்கெட் தான் வைப்பேன், அதுக்கு இத்தனை கோடி வேணும், அது வரைக்கும் காத்திருப்பேன்னு இல்லை. சின்னதாக ஆரம்பித்து தான் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். செய்ய நேரிடுகிற காரியம் எதுவோ முழு பலத்தோடு செய்யுங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி உயர்த்தி ஒரு நாள் உன்னத நிலைமைக்கு மாற்றுவார். அதை முறுமுறுப்போடு செய்யாதங்க. நான் படிச்சிருக்கிற படிப்பு என்ன, எனக்கு இந்த மாதிரி வேலை தான் அப்படின்னு திருப்தி இல்லாமல் செய்யாதங்க. முழு பலத்தோட ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற ஒரு வேலை, ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு பிஸ்னஸ், ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு, முழு பலத்தோட சந்தோஷமாக செய்யுங்க. தேவன் அதை பார்த்து
உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். சரிங்களா? சும்மா இருக்காதுங்க, சோம்பேறியா இருக்காதங்க. என்ன நேரிடுகிறதோ செய்ய வாய்ப்பு கிடைக்குதோ சந்தோஷமா செய்யுங்க, முழு பலத்தோடு செய்யுங்க. ஆண்டவரே, இந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மகளுக்கு செய்ய நேரிடுகிற ஒரு வாய்ப்பை நீர் உண்டாக்கி தருகிறீர். அதை முழு பலத்தோட மகிழ்ச்சியோட சந்தோஷமாய் செய்ய கிருபை தாரும். ஏற்ற காலத்தில் அவங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து கனப்படுத்துவீர். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள இப்பொழுதே முழு பலத்தோடு இந்த சின்ன காரியத்தை செய்ய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.